அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூவர் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா, இல்லை ரேவதி பிடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரி பிடிக்குமாட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கார்த்திகோட அம்மா கிட்ட நம்மளோட சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறோன்றாங்க. நம்ம இப்போ பேசும்போது யார் என்னென்னு தெரிய வந்துடும் சொல்லிட்டு நம்மளோட கார்த்திக் வந்து கோயிலில் இருக்கிறாங்க, அம்மா இப்போதைக்கு பேச முடியாது, இதை விசேஷம் போல் அப்படின்னாங்க. அதுக்கு நம்மளோட சாமுண்டீஸ்வரி பக்தி இருக்கலாம், ஆனால் இவ்வளோலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட கார்த்திகோட பாட்டி பரமேஸ்வரி அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்கள மறு வீட்டு விருந்துக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கு எப்படி இவங்க வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கார்த்திகோட அதாவது ரேவதியோட அக்கா புருஷன் ஒரு பிளானை போட்டார். அந்த கிளவி அப்படி பேசுது இப்படி பேசுது, இதை எப்படி நம்ம தாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட 1க்கு 2 ஏற்றி விட்டுக்கிறாங்க. அப்போ அந்த கிளவிக்கு வந்து என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் சாப்பிட்டுட்டு எச்சையிலே எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு விருந்துக்கு அமுச்சு விட்றாங்க. அங்கே வந்து தடபுடலாம் நம்மளோட பரமேஸ்வரி பாட்டியை சொல்லவா வேணும், நார்மலாகவே சாமி ஆடுவாங்க. இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரியே உத்தரவு கொடுத்ததுனால சாமி ஆடவா சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவும் பயங்கரமான விருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட கார்த்திகை ரேவதியும் போயிட்டு இருக்கும்போது, இதுதான் உங்கள் தாத்தா உங்கள் அப்பா பிறந்த பரம்பரை வீடு அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி ரேவதி கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பின்னாடி கை கழுவிட்டு வரதுக்காக நம்மளோட ரேவதி வெளியே போயிட்டு கை கழுவிட்டு வரும்போது உள்ளே வந்து பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோவில் வந்து கார்த்திக்கு பரமேஸ்வரி பாட்டி ப்ளஸ் அவங்க தாத்தா ரேவதியோட தாத்தா. இது வந்து ரேவதிக்கு தான் உண்மையான சொந்தமான வீடு, நம்மளோட கார்த்திக்கு தான் பாட்டி வீடு. ஆனால் இருந்தாலுமே கடைசியில் 3வது மனுஷங்க மாதிரி நம்மளோட ரேவதி வந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கார்த்திக் வந்து உண்மையாகவே பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் தெரிஞ்சால் என்ன நடக்குன்னு தெரியலிங்க. இந்த உண்மை தெரிய வருமான்ட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.